ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஐடியாஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 4th செப்டம்பர். என்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9795 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 10 ரூபா வந்துட்டு குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கும் 137 ரூபா, இன்றைக்கும் 137 ரூபா. ஸோ ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்ட் ரேட் படி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த காயின் எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வாங்கினேன். லாஸ்ட் செப்டம்பர். ஆல்மோஸ்ட் இப்போ 1 இயர் ஆகிடுச்சு இந்த காயின் வாங்கி. இது வந்துட்டு 100 மில்லிகிராம் காயின் தான். இந்த மாதிரி காயின் வாங்குறதுக்கு என்னோட கோல்ட் ரேட்டுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிராம் வந்துட்டு 9795 ரூபா அப்படின்னா 100 மில்லிகிராம் காயினுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 979 ரூபா 50 பைசா வருது. ஸோ நான் வந்துட்டு இங்கே 980 ரூபா அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் போடுவாங்க. இதுவே அதர் ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா சில்வரத்னம், சரவணா எலைட் அண்டு சூப்பர் சரவணா ஸ்டோர் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்துட்டு வேஸ்டேஜ் போடுறாங்க. நான் வந்து காயின்ஸ் வந்து மேக்ஸிமம் ஜிஆர்டியில் தான் வாங்குவேன். ஸோ அதனால் அங்கே உள்ள மேக்கிங் சார்ஜஸ் அந்த கால்குலேஷனை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 75 ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ் சேர்க்கும்போது நமக்கு 1055 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டுமே 31 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 1086 ரூபா வருது. நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1100 ரூபா அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த 1100 ரூபா அப்படிங்கிறது இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 9795. இதுவே ஒரு கிராம் வந்துட்டு 10,000 ரூபா போனால் கூட நம்மளால் 100 மில்லிகிராம் காயின் வந்துட்டு வாங்கிட முடியும் இந்த 1100 ரூபா இருந்தால். ஸோ இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டார்கெட் அமௌண்ட் நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா சொல்லியிருக்கேன். ஒரு கிராம் 10,000 ரூபா விற்றா கூட நம்மளால் 100 மில்லிகிராம் வந்துட்டு ஈஸியாக வாங்கிட முடியும் இந்த 1100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா. நீங்கள் இதை 10 நாளில் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 110 ரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 110 ரூபா அப்படின்னா 10 நாளில் 1100 ரூபா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிடலாம். இதுவே மாதத்தில் 30 நாள் இருக்குது. ஃபஸ்ட்டு 10 நாள், செகண்ட் 10 நாள், தேர்ட் 10 நாள், இப்படி நீங்கள் ஒவ்வொரு 10 நாளைக்கும் 100 மில்லிகிராம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் கண்டிப்பாக உங்களால் 300 மில்லிகிராம் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிட முடியும். நீங்கள் வந்து 100 மில்லிகிராமை இந்த மாதிரி மெத்தடில் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளே உங்களால் ஒரு 3 கிராம் அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிட முடியும். அதாவது ஒவ்வொரு 10 நாளைக்கும் ஒரு 100 மில்லிகிராம் அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளே உங்களால் 3 கிராம் வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணிட முடியும். இதுவே நீங்கள் வந்துட்டு என்னால் 110 ருபீஸ்லாம் டெய்லி சேவிங்ஸ் பண்ண முடியாது, நான் ஒரு 15 டேஸ் எடுத்துக்கிறேன், 15 டேஸ்க்குள்ளே ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு 73 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 15 டேஸில் உங்களால் 1100 ரூபா சேவிங்ஸ் பண்ணிட முடியும். ஸோ இப்போது மந்த்லி 2 காயின்ஸ் வாங்கிட முடியும் உங்களால். 100 மில்லிகிராம் ஃபஸ்ட்டு 15 டேஸ் 100 மில்லிகிராம், செகண்ட் 15 டேஸில் 100 மில்லிகிராம். ஸோ 200 மில்லிகிராம்ஸ் வந்துட்டு உங்களால் ஈஸியாக 1 மந்த்துக்குள்ளார வாங்கிட முடியும். இந்த மெத்தடில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளே உங்களால் ஒரு 2.5 கிராம் அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லை சிஸ்டர், என்னால் 73 ருபீஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு சேவிங்ஸ் பண்ண முடியாது, அதை விட கம்மியாக தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டை நீங்கள் வந்து 20 டேஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 55 ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 20 நாளில் உங்களால் கண்டிப்பாக 1100 ரூபா சேவிங்ஸ் பண்ணிட முடியும். ஸோ 100 மில்லிகிராம் காயின் வந்துட்டு ஈஸியாக வாங்கிட முடியும். அப்படியும் முடியாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 37 ரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 நாளையில் கண்டிப்பாக உங்களால் 1100 ரூபா சேவிங்ஸ் பண்ணிட முடியும். ஒரு மாதத்துக்கு 100 மில்லிகிராம் காயின் இப்படி கூட நீங்கள் வந்துட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு மாதத்துக்கு 100 மில்லிகிராம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 1 கிராம் 200 மில்லிகிராம் வந்துட்டு உங்களால் சேவிங்ஸ் பண்ணிட முடியும். கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா கூட நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வந்துட்டு நம்மளால் சேவிங்ஸ் பண்ணிட முடியும். நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் குட்டி குட்டி காயின்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் வந்து காயின்ஸ் வாங்கிட்டுருக்கேன். நிறைய காயின்ஸ் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்.
நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக இந்த மாதிரி காயின்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணுறேன், அதில் என்ன மாதிரி வந்து கோல்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. லாஸ்ட் இயர் நான் இந்த காயின் வாங்கும்போது ஆகஸ்ட்டில் தான் கரெக்டாக வாங்கினேன். ஆகஸ்ட் வந்துட்டு இது 700 சம்திங் இருந்தது. பட் இப்போ அது 1000 கிட்ட போயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் இருக்குது. என்னோட இந்த சேவிங்ஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.